திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து. இந்த பதிவெல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். முதல் எடுத்தோடனே ஒரு அதிசயத்தை காமிக்கலான்னு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனதுக்கு அதான் காரணம். ஒரு பெரிய அதிசயம். ஆனா இது வரைக்கும் இந்த உலகத்துல நீங்க யாரும் பார்த்துக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரு பிரமிப்பா இருக்கும், ஐயாவுக்கும் பிரமிப்பா இருக்கும். அதைய என்னுடைய திறமையால் அதை உருவாக்குறது, அது ஆண்டவன் கொடுத்தது, தாய் தந்தைகள் கொடுத்தது. பரிகாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இதுவரைக்கும் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு அதிசயம் இந்த இடத்துல இப்போ 2 நிமிஷத்துல உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த பரிகாரம் பண்ணும்போது மைக்கில பேசும்போது நிறைய பேரு வாய்ப்புல ஏதாவது போட்டா வெற்றியை சொல்லுவாங்க இல்லையா? என்னென்னலாம் போடுறாங்க ஐயா? இதெல்லாம் போடுறாங்க. ஒண்ணு வாய்ப்புல போட்டுட்டா அந்த 1 மணி நேரம் வெற்றியை சொன்னாங்க இல்லையா? 1 மணி நேரம் வாய்ப்புல போட்டா அவங்க பேசி முடிக்கிறதுக்கு அவர் வெற்றியா வந்ததுன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை காமிக்க போறேன், நீங்க பாத்துக்கங்க. ஐயா கிராம்புலயே மாலை போட்டுருக்கேன். இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்க. ஒரு கிராம் வாய்க்குள்ள போட்டாலே எத்தனையோ உலகத்துக்கு நல்ல வெற்றி கொடுக்குன்னு சொல்றாங்க. இதுல கிட்டத்தட்ட எவ்வளவோ இருக்கு இல்லைங்களா? இது என்னுடைய கைவண்ணத்தால பின்னுது. இது உங்களுக்கு எல்லா மாலையும் பார்த்திருப்பீங்க, கிராம்பு மாலை இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் உலகத்திலேயே ஒரு பெரிய அதிசயத்தை காமிக்கணும்னு உலகத்தை கொண்டு வந்தார். அப்ப இனிமேல் கிராம்பு ரொம்ப ஈர்ப்பு சக்தி, வசீகர பவர்னு சொன்னீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு மாலை செஞ்சு நீங்க எந்த சித்தர்கள் கோயில் உங்க வீட்டுல ஆபீஸ்ல சாமி பிரதானமா வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இப்படி ஒரு மாலை போட்டுட்டா நீங்க தினம் தினம் வெற்றிதானே. அதனால இதை எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு அதிசயமா காமிச்சேன். இது எல்லாம் என்னுடைய கைவண்ணத்தாலேயே உருவாக்கப்பட்டது. இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்களேன். வந்துட்டே இருந்ததுங்க. அது இப்ப மறுபடியும் போய் நம்ம வாங்கி இதை முதல்ல இதை காமிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இது இது யூடியூப் சேனல் மூலியமா எல்லா மக்களுக்கும் போகும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க இந்த கிராம்பை தொட்டாலே நல்ல ஒரு பவர் இருக்குது அப்படின்னா, இந்த கிராம்பு சமையலுக்கு எதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா? எதுக்கு யூஸ் பண்ணி? பிரியாணி இருக்குல்லயே உயர்ந்த சாப்பாடு பிரியாணி இல்லைங்களா? இது உயர்ந்தது தானே. இது போட்டா எல்லாம் 7 வாசம் அடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி கிட்டத்தட்ட இதுல ஒரு 500 இருக்குமாங்க ஒரு சைடு. இந்த பக்கம் ஒரு 500, ஏன்னா என்னல 500 இருக்கும். கரெக்டுங்களா? சரி, அப்போ இந்த இது போடுவாங்க. சந்தோஷம். அடுத்தது இன்னொன்னு கொடுப்பாங்க. இது எப்படி இருக்கு? சந்தோஷம். இது ஏலக்காய். கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு 7ஆம் மணி தானே கல்யாணம். அப்ப வயசுக்கு வந்தாங்கன்னா தண்ணி ஊத்துறதுக்கு அக்காமார்கள்லாம் வரல அப்படின்னா 7 அக்கா வந்துட்டாங்க. 7 அக்கா எப்படி? இதை காலாகாலத்துக்கு ஐயா நீண்ட காலம் இந்த ஏலக்காய் வளர்த்தது போல ஐயா வளரும்னு சொல்லி இந்த கட்டின மாலைய நான் ஐயாவுக்கே இது எத்தனையோ இருக்குங்களா? இதுல ஒண்ணுன்னா எவ்வளவு இருக்கு இல்லைங்களா? அத்தனையும் அவருக்காக வளர்ந்தது. அது ஒரு இது முளைக்கும் இல்லைங்களா? ஒரு விதை முளைக்கிறதுக்கு ஒருத்தர் காரணமா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஏலக்காயும் ஒவ்வொரு செடிகள இருந்திருக்கும். அவ்வளவும் பறிச்சு நம்ம கையில ஒரு கிலோ கணக்குல வந்ததுல விதைகள் பழுதெல்லாம் ஒதுக்கி அதுக்கு மேல அந்த உயிரோட்டமா இருக்கிற ஏலக்காய் எல்லாம் எடுத்து இது எல்லாம் அடுக்கி இவ்வளவு அழகா பண்ணி இதை கட்ட வரைக்கும் இது யாரு போகுதுன்னு தெரியாது. கட்டி முடிச்சு நம்மளை இந்த இடத்துல நம்ம ஈரோட்டுல இவ்வளவு பெரிய கிளாஸ் நடத்துறதுக்கு ஐயா உறுதுணையா இருக்கும்போது ஐயாவை நம்பி வந்த மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு முதல்ல அவரு நல்லா இருக்கணும். அதுக்கு பூரம் பூ கட்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூர நட்சத்திரம். நான் பூர நட்சத்திரம்.
நான் வந்து பூர நட்சத்திரம். பூரம் வந்து பூக்கட்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுறீங்களா? பெருமாளை கரெக்ட் பண்றது யாரு? நட்சத்திரம். ஐயா என்ன சொன்ன லாஜிக் கூட வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ பூர நட்சத்திரம் பூ கட்டி ஒரு நாள் அந்த அம்மாவை என்ன பண்ணிருச்சு, கழுத்துல போட்டு பார்த்துட்டு தெரியாம பூவை வந்து திருப்பதிக்கு அனுப்பிச்சிருச்சு. என்ன சார்? சூடி கொடுத்த சுடர் கொடியே, அது சங்கமம் படத்துல சூடி கொண்ட சுடர் கொடியே அத வந்து அப்படி போட்டுட்டு வந்ததுல நான் ஐயாவுக்கு நான் எனக்காக நான் போடல, என் கைரேகப்பட்டிருக்கலாம் இதுல. அப்ப கிட்ட ஐயா மாநாடு நடத்துறதுல எத்தனை பேருக்கு மாலை போட்டு கிரீடம் வச்சு அழகு வந்திருப்பாரு. என் மனசு ஒண்ணு இருக்குங்களா, என் மனசு இருக்கு. இப்படி உள்ள மகான்களுக்கெல்லாம் நாம உயர்ந்து வளர்ந்து ஜெயிச்சு போகும்போது யாரும் செய்யாத வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இதுக்கு நான் எவ்வளவு நாள் இதை ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு இத மாலை போடணும்னு சொல்லிட்டு போட்டாலும் கூட எதிர்பார்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சுட்டு அப்படியே போட்டேன். ஐயா புரியல சார், மாலை போட போறாங்கன்னு சொன்னா ஏற்றம் இருக்கு. அப்ப எனக்கு தான் வருது, அதை காமிக்கிறதுன்னு சொன்னேன். அது எவ்வளவு அதிசயம். காமிச்சுட்டு அவர் பைக்குள்ள வைக்க போறாரு அவருக்கு தெரியும். ஆனா அவர் பை வந்து அகப்பை கற்பப்பை அந்த இடம் எல்லா தோசம் நிகழ்ச்சி. கேட்டீங்களா? அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, சந்திரன் ரிஷபத்தில் போகுதா மிதுனத்தில் போகுதா? இல்ல எத்தனை போகுது? இன்னைக்கு சந்திரன் ரிஷபமா மிதுனமா சும்மா சொல்லுங்க, அவ்வளவுதான். ரிஷபத்துல போயிட்டு இருக்குது. சந்திரன் உச்சம். சந்திரனா உடம்பு என்னங்க, சந்திரன்ங்கிறது உடம்பு, அது உச்சம்ங்கிறது நறுமணம் என்னங்க, சந்திரன் உச்சம்ங்கிறது நறுமணம். இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது செவ்வாய். பூமிக்குள்ள இருந்து வரக்கூடிய விதைகள் அனைத்தும் விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நீ ஐயா நீ எப்போ உறங்க மாட்டாங்க, இந்த பவர் இன்னைக்கு ஏலக்காயில மாலை போட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு உலகம் பூரா ஐயாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க ஜாதகத்துல இந்த 7ஆம் பாவங்கிறதான ஏலக்கா, அந்த தோஷம் இன்னையோட நிவர்த்தி. அப்போ இந்த கல்யாணம் யாரெல்லாம் நடக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஏலக்காய் மாலை, அதுக்காக நான் இதை போட்டேனே அவரு கல்யாணம் நீங்க எதை கிரியேட் பண்ணிக்க ஐயா, மாலை போட்டேன்னா 7 அக்கா அப்படின்னா சப்த கன்னிமார்கள் அந்த ஏலக்காயில அடங்கியிருக்காங்க. அதுக்கு பேர் அதனாலதான் ஏலக்காய் வச்சாங்க. அப்ப இன்னைக்கு ஐயாவுக்கு இதை நான் சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சேன். யதார்த்தமான உள்ளத்துல இருந்து அப்படியே சமர்ப்பணம் ஆயிடுச்சு. இனி இந்த இடத்துல இன்னொரு 100 மடங்கு பெரிய பெரிய பேர் புகழ் இங்க படிக்க வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பா கிடைக்கும். சரி, இப்ப நம்ம போலாங்க. ஐயாவை அவர் நல்ல மனசுக்கு என்ன நிறைய கிடைக்கும். அதே கரெக்டா சொல்றேன். அதனால நீங்க எழுதாமையே ஐயாவுக்கு இது உடனுக்குடனே 2 நாள்ல உங்களுக்கு நம்ம பேசுற வீடியோ அத்தனையுமே கிடைச்சிடும். ஒரு வார்த்தை வராம கிடைச்சிடும். எடிட்டிங் உடனே பாஸ்டா நடக்கும் நம்மளுக்கு. அதனால எடுத்த குறைச்சிட்டு அந்த உணர்வு பூர்வமா நீங்க சிலதெல்லாம் பண்ணிக்கலாம். ஐயா இப்ப நம்ம பரிகாரத்துக்குள்ள போலாங்களா ஐயா? இப்ப நிறைய பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். கடவுள் என்னென்னலாம் பிராப்தம் கொடுத்திருக்காரோ அது எல்லாமே இந்த இடத்துல நம்மளுடைய பெற்ற தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தோடு, நம்ம குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு, இந்த ஈரோட்டு மண்ணுல சுப மாரிமுத்து அடியே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆமாங்க, இதுக்கெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தான். நம்ம பாரம்பரியமா திருவள்ளுவர் குலத்துல பிறந்ததுனால 30 ஆண்டு காலமா இந்த ஜோதிட துறையில இருந்து இப்பதான் ஜோதிட வகுப்பு எடுக்கிறதுக்கு இயற்கையா நம்ம அந்த பிளானே பண்ணல. நம்ம படிச்ச விஷயமெல்லாம் ஒவ்வொரு மாநாடுக்கும் போய் ஒரு மணி நேரம் பேசுறத பார்த்து உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் வகுப்பு எடுக்கக்கூடாது, உங்களுக்கு இருக்கிற விஷயங்களை கொடுக்க கூடாது அப்படின்னாங்க. சரி, அதுவும் ஒரு மக்கள் தான் கேட்கறாங்க, ஜோதிடம் பாக்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காக இரவும் பகல நைட்டு பரிகாரங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி எங்கேயுமே காசு பணம் வாங்காம இலவசமா செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம். காசு வேண்டாம், போதுமான அளவுக்கு ஆட்டம் எனக்கு ஒரு 2000 கோடி பணம் கொடுத்த மாதிரி எனக்கு கல்வி கொடுத்துருக்காரு. அதனால ஜோசியர் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பிறக்கும் போது மொத்த கூலி எவ்வளவுன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரு. மொத்த கூலி ஜனனத்துல இருந்து மரணம் வரைக்கும் மொத்த கூலின்னு சொல்லுவாங்க.
அதாவது நீங்க ஒரு வருஷம் பட்டயத்துல வேலை பார்த்தா அந்த காலத்துல ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண்டவன் வந்து மொத்த கூலின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீ இந்த பூமியில நீ பிறந்து தலையெடுத்து அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டு நீ வளர்ந்து நீயும் விவரத்திற்கு சம்பாதிச்சு உன் மனைவி மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு உன் குழந்தைகளை எல்லாம் காப்பாத்தி கடைசியில நீ ரிட்டையர் ஆகும்போது உங்களோட மொத்த கூலியே இவ்வளவுதான், இதுக்குள்ள உங்களோட வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பாங்க. இது தெரியாம நம்ம பணத்தை தேடி அலைஞ்சு நம்மளுடைய நல்ல குணமுள்ள மனிதர்கள் பணத்தை தேடி போகக்கூடாதுன்னு நம்ம குறிக்கோள். நம்ம ஜாதகத்துல என்ன யோகம் வேணுமோ அதை நம்ம அப்பப்ப ஆக்டிவேட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பரிகாரம் சொல்றேன். ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். டாக்டர் என்ன சொல்றாருன்னா துடிப்பு கம்மியா இருக்கு, அதனால இது என்னால முடிஞ்ச சர்ஜரி எல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, அதனால நீங்க உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும், இல்லாட்டி கூட்டு பிரார்த்தனை எல்லா பக்கம் சாப்பாடு போடுங்க, அன்னதானம் பண்ணுங்க, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழ்வீங்க, ஆனா என்னால உயிருக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன், எப்ப வேணாலும் அப்படின்னு. அந்த ஜாதகம் என்கிட்ட வருது, அந்த ஜாதகம் என்கிட்ட வருது, பிரசன்னம் போட்டு வச்சிருக்கோம் ஆபீஸ்ல, உள்ள வந்த நேரத்தையும் பார்க்கணும், அவர் ஜாதகத்தையும் பார்க்கணும். அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வருதுனாலே அந்த காட்டுக்கு உண்டான கிரகம் எதுங்கய்யா? சூரியன். சூரியனுடைய தெய்வம் என்ன? நான் என்ன சொன்னேன்னா, நீங்க சிவன் கோயில்ல போய் ருத்ராட்ச மாலை வாங்கிட்டு வாங்க, அத வாங்கிட்டு வந்து நைட் ஆனா டெய்லியும் ஒரு பக்கெட்ல ஊற வச்சிருங்க, காலையில் நின்றுச்சு அந்த தண்ணியை வெறும் வயிற்றுல குடிங்க. இப்ப துடிப்பு நின்றுச்சு, துடிப்பு அப்படி புரியுதாங்கய்யா? ருத்ராட்ச மாலை போட்டா காட்டுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா காட்டுக்குள்ள போகலையில. நீங்க ஒரு ருத்ராட்ச காய் ஒரிஜினல் காய் இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள ஊற வச்சு காலையில எந்திரிச்சு காபி சாப்பிடாம நீங்க வெறும் வயிற்றுல குடிச்சீங்கன்னா இந்த இடத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கய்யா? சளி, கபம், நுரையீரல், காட்டு இல்லைங்களா, இந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா, இத்தனைக்கும் இந்த ஏரியா மட்டும்தான் பிரச்சனை. கரெக்டுங்களா? இந்த ஏரியாவில இருக்கிறதுக்கு தினமும் ருத்ராட்ச காய நாம ருத்ராட்சிங்கிறது ஒரு சிவனுடைய முடி, அதைய தினம் நைட்டு ஊற வச்சு காலையில எந்திரிச்சு நீங்க வெறும் வயிற்றுல குடிச்சா இத்தனை பிரச்சனை உங்களுக்கு தீருது. எப்படிங்க பரிகாரம்? அப்போ அவருக்கு சொல்றாரு, டாக்டர்கிட்ட போனேங்க, நான் ஒரு 48 நாள் குடிச்சாச்சு, டாக்டர்கிட்ட போனேன், உடம்பு நார்மலா இருக்குது, இப்ப எனக்கு அந்த மன பயம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ எதுவுமே உடம்புக்கு மேல இருக்கிற பொருளை விட உடம்புக்குள்ள இருக்கிற சக்திக்கு ரொம்ப ஜாஸ்திங்களா? அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ அதே தண்ணிய பக்கெட்ல மாலையா ஊற வச்சு காலையில அதை குளிக்க சொல்லியிருக்கேன். இப்ப தினமும் ருத்ராட்ச தீர்த்தத்துல குளிக்கிறார். எப்படி? ஏன் முதல் நவராயத்தை ஊற வச்சு டெய்லி காலையில குளிங்க நான் மாநாட்ட சொல்லியிருந்தேன். யாராவது தெரியுமா? 9 தெரியாதுங்களா? ஓஹோ, 9 நவதானியத்தை நைட்டு ஊற வச்சு விடிய காலையில அது என்ன ஆகுங்க, அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். நீங்க எப்பவும் போல பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு கடைசியா ஒரு கும்பத்துல அந்த நவதானிய தீர்த்தத்தெல்லாம் ஊத்தி நீங்க தலையில இருந்து உடம்பு கூட ஊத்திட்டீங்கன்னா உங்க உடம்புல 9 கிரகம் வாசம் செய்யும்ல. ஏன் கரெக்டா? அப்ப நவதானிய தீர்த்தத்துல வந்து நீங்க குளிச்சா உங்க ஜாதகத்துல எல்லா கிரகம் வக்கரமா இருந்தா என்ன, நீசமா இருந்தா என்ன, பிரபஞ்சம் கொடுத்த சக்தி உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுதே. அப்ப நவதானியத்தை தீர்த்தமா ஊற வச்சா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நவதானிய தீர்த்தத்துல நீங்க தினமும் குடிங்க. நம்ம ஜோசிகளவா இப்போ ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா எனக்கு ஒருத்தருக்கு ஒரு கிரகம் நீசம்னு சொல்றோம், இன்னொருத்தருக்கு அதே கிரகம் உச்சம்னு சொல்றோம், இன்னொருத்தருக்கு அந்த கிரகம் வக்கரம். அப்ப கிரகத்தை வந்து கசக்கிறது அதிகமா யார்? ஐயா கிரகத்தை கசக்கிறது யாருங்க ஐயா? ஜாதக பார்க்க வந்தவங்களுக்கு தெரியாதுங்க, ஜோசியர் தான் நம்ம கிரகத்தை கசக்கிறோம். அதுக்கு பரிகாரமா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அதே கிரகத்தை என்ன போட்டு இப்படி வருத்தெடுக்கிறியே அப்படின்னு கிரகம் ஒரு பக்கம் கோப பார்வை இருக்கு. அந்த தொழிலே நம்ம கையில் எடுத்திருந்தாலும் அப்போ நாம அந்த நவகிரகத்தை மதிக்கணும்னா டெய்லி நவதானிய தீர்த்தத்தை குளிக்கும் போது இந்த நவகிரகம் என்ன நினைக்கும்னா, என்னையும் மதிச்சு ஒரு தண்ணீரை ஊற வச்சு ஒரு உயிரோட்டமா என்னையும் நினைச்சு நீ குளிக்கிற பாரு, உங்க உடம்புக்கு நவகிரக தோஷம் வராது
அப்படி. ஐயா கரெக்டா? நம்ம நினைக்கலனாலும் கடவுள் நினைப்பாங்க இல்லையா? ஐயா அவங்க நினைக்கிறாங்க, அதுல மாற்றமே கிடையாது. அவங்க கண்டிப்பா நினைப்பாங்க. நம்ம காலையில எழுந்திரிச்சு நீங்க கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடுறீங்க, உங்க ராசி கணக்கிலேயே உங்க பேரை தனித்தனியா போடுங்க. இப்ப பேர் மாரிமுத்து, சுப மாரிமுத்து. இப்ப நான் ஏதோ கடத்துல வச்சு சுபாயும் முத்து அப்படின்னு போடுறேன். அது எங்க போய் முடியுமா முடியாதுங்களா? அப்ப எங்க சுபங்க நீங்க போடுறீங்களோ அந்த இடம் லக்கணமா நீங்க வச்சுக்கோங்க. இல்லையா? உங்க பேரை ஜாதகத்தை போடுங்க. அப்ப நீங்க கிரகத்தோட இணைச்சிட்டீங்கல்ல, அவர் பார்த்துக்கு வரல. ஐயா அவர் பார்த்துக்கு வரல. நீங்க கிரகத்தை மட்டும் தான் போட்டீங்க. அந்த கிரகத்துக்குள்ள உங்க பேரை உள்ள வச்சுட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கிற நீங்க எந்தெந்த ராசி கட்டப்பட்ட எல்லா இடத்துலயும் அந்த கிரகத்தை சுழட்டு வரும்போது, ஓ இவரோட பேரும் இதுக்குள்ள வருதா, இன்னொரு ஆசீர்வாதம் கிரக நகரும் போது. எப்படி கிரக நகரும் போது ஆசீர்வாதம் இருந்தா இப்ப மாறி முத்து அப்படிங்கும்போது மூ அப்படிங்கிறது போய் ஒரு குருடனை போய் சேரும். இந்த மூவுக்கு ஒரு உயிர் கொடுக்கும். எல்லா இடத்துக்கும் உயிர் கொடுக்கறது சுப மாறி முத்து. ஐயா கரெக்டா இல்லையா? அப்ப ராசி கட்டத்துல நீங்க போற போது உங்க பேரை என்னைக்காவது ஒரு நாள் காலை கட்டத்துல உங்க பேரை ஒரு நாள் அச்சரமா எழுதுங்க. ஐயா எழுதுனா அது தடியில மறந்துடாதீங்க. காலை கட்டமே கிடையாது. ஐயா எங்க ஒரு கிரகம் இருக்கா இல்லையா சார்? அந்த காலத்துல நவகிரக சிலைகள் எல்லாம் கோயில கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா முதல்ல எடுத்துட்டு வந்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. கரெக்டா சொன்னாரு ஐயா. நவராணியத்தை ஊற வைப்பாங்க. அப்ப கீழே ஒவ்வொரு கிரகம் இருக்குது, வேற வேற சக்தி இருக்கு. அப்போ உங்க ஜாதக கட்டத்துல நீங்க ராசி கட்டம் போட்டு அடைச்சு நீங்க அதை கோல் போட்டு உங்க பேரை எழுதிட்டா உங்களுக்கு அடியில ஒரு கிரகம் வேலை செய்யும். அந்த கிரகம் உங்களுக்கு தாங்கி பிடிச்சுக்கோன்னு சொல்றேன். இதை நீங்க தயவு செய்யணும். காலையில எழுந்திரிச்சா 1 மணி நேரம் வேலை இருக்குங்க. பூஜை பண்ற மாதிரியே நடக்கும். நாங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா செஞ்சு பார்த்து ஏதாவது பலன் எச்சம் கிடைச்சா மக்களுக்கு சொல்றோம். அப்ப அதை செய்யும் போது நம்மளுக்கு அது நல்ல விஷயம் தானே. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம இயக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஏற்கனவே காலையில எந்திரிச்சு போய் நீங்க குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா உங்க உடம்புக்கு அந்த சக்தி வளர்ந்துட்டு சூரிய ஒளியை கொண்டு உங்க ஜாதகத்தை காமிங்க. அந்த கிரகங்களுக்கு சக்தி வரும், உங்களுக்கு நல்லா இருக்குமல்ல. என்னங்கய்யா? சூரிய ஒளி பரிகாரம் நான் ஏற்கனவே யூடியூப்ல கொடுத்துருக்கேன், நீங்க செஞ்சு பாருங்க. குழந்தைய பிறந்தோடனே ஒரு 5 நாள் 7 நாள் 10 நாள் ஆஸ்பத்திரி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைய காலையில அதிகாரியானா அந்த குழந்தை வெளியிட்டு போய் சூரிய ஒளியில காய்ப்பாங்க இல்லையா? அதுக்கு எதுக்கு காமிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. கண் பார்வை தெரியாது ஐயா. சூரியன்ல இருந்துதான் எல்லா சக்தி வெளியாகி வருது. அந்த சூரிய ஒளியை வாங்கக்கூடிய பிம்ப சக்தி அந்த குழந்தைக்கு சூரிய ஒளி அந்த குழந்தைக்கு இருந்தா அது வளர்ந்து பெரியாளாகி சூரிய ஒளியை காமிக்கிறவங்களுக்கு அத்தனை குழந்தைகளுக்கும் அப்பனோட உறவும் அம்மாவோட உறவும் தொப்புள்கொடி அழுத்தாம கடைசி வரைக்கும் சோறு போடுவாங்க. அதை மறந்துடாதீங்க. எந்த குழந்தையெல்லாம் சூரிய ஒளியை காமிக்கலையோ அதுக்கு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணல, பெற்று கொடுக்கறது தாய் சொந்தம். கரெக்டுங்களா ஐயா? நிறைய குழந்தைகளுக்கு சூரிய ஒளி கிடைக்கிறது இல்ல. சூரியனோட ஆதிக்கம் அந்த ஜாதகம் இல்லாதனால அப்பாவை கடந்த குழந்தை இருக்குது. ஐயா புரியுதா? அப்ப சூரியனும் சந்திரனும் இதே பௌர்ணமி அன்னைக்கு சந்திர தரிசனம் பண்றது. நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றோம், சந்திர நமஸ்காரம் பண்றது இல்ல. பௌர்ணமி அன்னைக்கு மொட்டை மாடியில குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி கொண்டு போய் மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் அந்த நிலாவை பார்க்க வச்சீங்கன்னா அங்க சந்திரனோட ஆதிக்கம் அந்த குழந்தைக்கு. காலையில சூரிய உதயத்தை கொண்டு வச்சீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் வரும். இந்த தாயும் தந்தையும் சேர்ந்துதானே இந்த குழந்தை உருவாச்சு. இந்த 2 கிரகத்தை பிடிச்சாலே எல்லா கிரகமும் அதோட கிளைகள் தானே எல்லா வேலை செய்யும் சொல்றோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஆதிகால பரிகாரங்கிறதெல்லாம் இப்படிதான் வரும். ஒரு குழந்தை பிறந்து அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்னமோ கிழக்கு பல தாண்டி பார்த்தாங்க, ராஜி ராஜி எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் எங்களை கேட்டாங்க. இந்த குழந்தை எந்த ஊர்ல பிறந்ததோ அந்த பிறந்த மண்ணை எடுத்து தொட்டலை கட்டி கொடுத்தா அழுகாதுன்னு சொன்னேன். அதுல அந்த குழந்தை அழுகிறது இல்லை. ஐயா ஐயா எப்படி புரியல? அதுக்கு ஜென்ம வாசனம் தேவை.
பிறந்த மென்னு தாய் வந்து எங்க பெத்துதோ அந்த மண்ணில தான் அந்த குழந்தைக்கு சாட்சி, அங்கதான் பிரபஞ்ச ஒளி அது கிடைச்சது, அங்கதான் மூச்சு காட்ட இழுத்தது, அங்கிருந்தா 9 கிரகம் வாசம் செஞ்சது. அந்த மண்ணை மறந்துட்டா அந்த குழந்தைக்கு ஆதாரம் இல்லை. அந்த மண் எடுத்து தொட்டலை கட்டினா அதுக்கு ஆதாரம் எப்படி? ஐயா இதெல்லாம் ஆதிகால பரிகாரம். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி உப்பும் மருதாணி தலைவு தொட்டலை கட்டி விடுவாங்க, பாத்துருக்கீங்களா? கல்லுப்பு மருதாணியோட விதை இத ரெண்டையும் சேர்ந்து தொட்டலை கட்டி விட்டாங்கன்னா அந்த குழந்தை ஆனந்தமா தூக்கி எந்திரிக்கும். ஐயா உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இத ஸ்பீடா போனாலும் கொஞ்சம் சொல்லுங்க, ஸ்பீடா போனாலும் சொல்லுங்க. அதாவது ஒருத்தர் ஐயா வணக்கையா ஐயா ஒவ்வொரு பரிகாரமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன், நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கங்கா ஆராத்தி வந்து அதிகமா எங்க எடுக்கிறாங்க ஐயா? காசியில எடுக்கிறாங்க. ஆனா காசியில சிவன் கோயில் இருக்குது. ஆனா நம்ம ஊர்லயுமே கங்கா ஆராத்தி யாராவது காமிக்கிறாங்களா? காமிக்கிறது இல்ல. கடல் ஆராய்ச்சி வந்து கடல் ஆராய்ச்சி சார் அது வந்து ப்ராப்பரா செய்யறது எங்க? காசியில. சரி நம்ம ஊர்ல ஏதாவது செய்யறாங்களா? இல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வம்சத்துல யாராவது போய் தண்ணீர போய் இறந்து விழுந்துட்டாங்கன்னா அந்த ஆத்மா தண்ணீர் மட்டும்தான் இருக்கும். அந்த குடும்பம் போய் அந்த திதியோ நட்சத்திரத்தன்னைக்கோ இல்ல அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கோ அந்த நதியில போய் இங்கதான் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அங்க போய் நீங்க கங்கா ஆராய்ச்சி காமிச்சீங்கன்னா அந்த ஆத்மா சாந்தியாகும். உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா? கங்கா ஆராய்ச்சி எப்படி வந்து தெரியுதுங்களா? இப்ப நீங்க காசியில கங்கா ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன காரணங்க? புரியுது சார்? மோட்சம் ஓகே, கங்கா ஆராய்ச்சி எதுக்கு செய்யறாங்க? அம்மா சொல்றதா கரெக்ட். அம்மா நீங்க சொல்லுங்க. நீர்ல இறந்து நிறைய பேர் இறந்துறாங்க சார், அது அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்காக சொன்னாங்க. கங்கா வந்து பஞ்சபூதத்துல ஒண்ணு. இவங்க இறப்பே பாத்தீங்கன்னா ஒண்ணு நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம் இது வரைக்கும் இறந்துருப்பாங்க. இதுல நீர்ல இறந்துக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கங்கா ஆராய்ச்சி காமிச்சா மட்டும்தான் அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போகும். அப்படி இல்லைன்னா மோட்சத்துக்கு போக. அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காசியில அனாதிபாடிகள்லாம் நிறைய வரும். எப்படி? அனாதிபாடிகள்லாம் நிறைய வரும். இந்த அனாதிபாடி வரும், இல்லாட்டி இறக்கும் போது எழுதி வச்சிருவாங்க, என்ன செத்தா எனக்கு போய் காசியில போய் எரிச்சு சாம்பலெல்லாம் கையாள வருத காசியில போய் புண்ணிய நதியில காய்ச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவாங்க. இறந்தவங்க பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய பிரேரம் காசிக்கு தான் வரும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அக்னியில தீ மூட்டி அந்த எலும்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கங்கா ஆராத்தியில இருந்து நம்மளுக்கு கிடைச்சது எப்படி வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இறந்த ஆத்மாக்கள் அத்தனையுமே அந்த காசியில் இருக்கக்கூடிய நதியில தான் கொண்டு போய் சாப்பிட கேட்கிறாங்க. காலையில இருந்து பொழுதாரத்துக்குள்ள ஒரு 100 பேர் 200 பேர் மாதிரி எரிச்சிடறாங்க. இத்தனைக்கும் அண்ணுக்கு அண்ணாடு அந்த கங்கா ஆராத்தி காமிச்சு அண்ணுக்கு அண்ணாடு மோட்சம் கொடுக்கறதுனாலதான் காசியில கங்கா ஆராத்தி தினமும் நடக்குது. எப்படி ஐயா? இது வந்து அங்கேயே போய் நாங்க ஐயாவோட குரூப்ல அங்கேயே போய் நாங்க நேருக்கு நேரம் நின்று பார்த்து இந்த கங்கா ஆராத்தியுடைய ஆச்சரியப்பட்டு அங்கேயே பரிகாரம் எடுத்தோம். அப்ப யாருக்கெல்லாம் கங்கா ஆராத்தி காமிக்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்துல தண்ணீரை இறந்து போனவங்களுக்கு கங்கா ஆராத்தி தான் பரிகாரம். ஆனா எந்த தண்ணி, அந்த தண்ணி தத்தி போச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க கூடுதல் நம்ம ஏரியா சைடா இருந்தாங்க, கூடுதல் பவானியா போய் நீங்க கங்கையில போய் கொஞ்சம் பால் ஊத்தி பன்னீர் ஊத்தி திருநூறு சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு ஒரு மாலை எடுத்து கங்கையில போட்டு அவரோட வஸ்திரம் எடுத்து கங்கையில போட்டு 2 பூ உதிர்ப்பு எடுத்து பிரார்த்தனை பண்ணி இந்த ஆத்மா, இந்த கங்கையிலேயே இந்த ஆத்மா வந்து எங்களோட முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி அந்த கங்கைக்கு ஒரு கற்பூரம் காமிச்சிங்கனாலே அதுவே உங்களுக்கு கோடி முடியும்.
ஐயா கங்கா ஆராய்ச்சிக்கு இது ஒரு பெரிய படம். இது ஏன் நீங்க நான் சொன்னா நிறைய பேர் தற்கொலை பண்றாங்க ஐயா. அவங்க எல்லாம் எங்க போய் விழுகிறாங்க? ஆறு, குளம், கடல், நீர் இது மாதிரி இடத்துல விழுகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணீரை மோச்சமா போனோம்ல, இந்த ஆத்மா சாந்தி ஆகலைன்னா அவங்களுக்கு நீங்க கங்கா ஆராய்ச்சி காமிக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மாவுல நாம பிறப்பாங்கல்ல. இப்ப தண்ணீரை கண்டம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்க, அதெல்லாம் இதுதான். தண்ணீர் கண்டம் இருக்கு, என் ஆத்மா நின்று உள்ள எடுத்துட்டு போயிடுச்சு, பையன் 13 வயசு பையன் இறந்துட்டாங்கிறாங்க இல்லைங்க. அவங்க மூதாதிகளுக்கு இவங்க தர்ப்பணம் கொடுக்காதனால அந்த ஆத்மா அப்படி எடுத்துட்டு போயிருதுங்க. ஏன் புரியுதுங்களா? புரிஞ்சுங்கள? அந்த மூதாதிகளுக்கு நாம கொடுக்காதனால அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டே இருந்து அந்த என்னை பத்தி நினைச்சு பாருன்னு சொல்லி அந்த குழந்தை இறந்தவங்க ஜோசியர் எடுத்து கேட்கறாங்க. எங்க பாட்டி தண்ணியில தான் விழுந்தாங்க, இவனும் தண்ணியில தான் போனான். அப்ப எல்லாத்துக்குமே தண்ணியில கண்டமான்னு கேட்கறாங்க இல்லையா? இதுதான் பரிகாரம். அதனால எப்பவுமே நீங்க கங்கா ஆராய்ச்சி வாழ்க்கையில எல்லா முன்னோர்களும் அந்த காலத்துல நதியில ஏதாவது ஆத்மா போயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் கடல்ல ஆடு குளத்துக்கு நீங்க போனீங்கன்னா, இப்ப இந்த ஆடு 18 கூட போவீங்க. இப்ப போகும்போது ஒரு மஞ்சப்பையில ஒரு தேங்காய் வளம், திருநூறு சந்தன குங்குமம் வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நீங்க கங்கா ஆராய்ச்சி நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கங்கா ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த ஆத்மா எங்கேயாவது ஒரு பக்கத்துல இடையில நின்று நம்மளை தொந்தரவு பண்ணும். நீங்க கொடுக்குற பூஜையில அது ஆட்டோமேட்டிக் வேணும். என்னங்கம்மா? அந்த பேரை தெரிஞ்ச சொல்லலாம். அப்புறம் முன்னோர்கள் எல்லாம் இறந்தவங்க எல்லாம் கங்கா ஆராய்ச்சிக்கு நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பு தானே. குளிச்சுட்டு தேங்காய் அங்கேயே உடச்சு நம்ம ஆத்துல குளிக்கிறோம். குளிச்சுட்டு தேங்காய் பழம் வாங்கிட்டு வர முடியுங்களா? தேங்காய் அங்கேயே உடச்சு தேங்காய் உடச்சு எல்லாரும் கங்கிலே கொடுத்துருங்க, பிரசாதமா கங்கிலே கொடுத்துருங்க. அந்த ஆத்மாவுக்கு சொந்தம், நாம கிடையாது. அங்கேயே கப்பறம் காட்டிட்டு அப்படியே ஆப்போம். இன்னும் சொல்ல போனா கோயிலுக்கு பேர் இல்லைங்களா? இந்த இது இத்தனை நாள் கொடுத்தா விட்டாங்க, கங்கா நதி கொடுக்கல. கங்கை கொண்ட சோழபுரம் வருது இல்லைங்களா? திருவிழா கங்கை கொண்ட சோழபுரம் சிவனை போய் நீங்க ஆலயத்துல இந்த கங்கையில இறந்தவங்களுக்கெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரத்துல போய் தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணி சாமி போட்டா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த முன்னோருடைய ஆத்மாவுக்கெல்லாம் இது சிவன் மோட்சத்தை, சிவன் மோட்சம் அந்த அர்ச்சனை பண்ணா அந்த பூஜை சரியாயிடும். ஐயா கங்கா ஆராய்ச்சி இவ்வளவு விசேஷம் இருக்கா இல்லையா? இனிமேல் நம்ம கங்கா ஆராய்ச்சி பண்ணுவோம் ஐயா. கங்கா ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா தாயோட உறவு அந்து போகாது. இப்ப பண்ணுவீங்கல்ல ஐயா, நீர் என்ன கிரகம்? அப்ப சந்திரன் யாரு? அப்ப தாயோட உறவு தொப்புள்கொடி சம்பந்தம் நமக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க. அப்ப தாயோட உறவு வேணும்ல. அதனாலதான் அந்த காலத்துல ஆத்துல குளிச்சுட்டு வருவாங்க. அம்மாவுக்கு ஒரு சண்டைனா உடனே ஊருக்குள்ள ஓடுவார் களை தூக்கிட்டு. எங்கம்மா வெப்பரா நீ பேசலாம்? ஏன்னா அவர் குளிச்சது தண்ணி ஆத்துல, அந்த ஈர்ப்பு சக்தி அறிவு ஆத்துல குளிப்பாங்க அந்த காலத்துல. இப்ப சந்திரனோட அழைக்கும் அல்லவா? அப்ப நதியில போய் தினம் குளிக்கிறோம். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நதியில போய் பரிகாரம் பண்ணுங்க. நதியிலேயே கிராமத்துல குளிக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு அந்த பவர் வேலை செய்யும். சூரியனோட ஆதிக்கம் சந்திரனோட ஆதிக்கம் கண்டிப்பா வேணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, சூரிய சந்திரனை நாம மதிச்சு வாழணும் அப்படின்னா கோதுமையும் சந்திரனுங்கிறது நெல்லுங்களா? இந்த ரெண்டு தானே ஐயா. சூரியனோட ஆதிக்கிறது ரெண்டு தானே, கோதுமை நெல்லு. இந்த ரெண்டு நெல்லையும் நீங்க ஒரு மண் கலையத்துல போட்டு தொழில் செய்யற இடத்துல வச்சுட்டீங்கன்னா சூரியனோட ஆத்மாவும் சந்திரனோட ஆத்மாவும் உங்ககிட்டே இருக்குல்லங்கிறன. எனக்கு ஐயா அந்த காலத்துல மண் கலையத்துல தானே போட்டு வச்சாங்க ஐயா. சூரியனும் சந்திரனையும் எதிர போட்டு வச்சிருந்தாங்க. நெல்லு கோதுமையில அந்த காலத்துல பானையில தானே போட்டு வச்சாங்க. பெரிய பெரிய பானையில போட்டு சேமிச்சு வச்சாங்க. இன்னைக்குதான் வேற மாதிரி வந்துருச்சுங்க. அன்னைக்கெல்லாம் ஆமா, அன்னைக்கு அந்த செம்மண்ணு எம்மண்ணுக்கு தோஷம் இல்லை. அதுல செம்மண்ணுல முடா செஞ்சு அதுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு கலையத்துல நம்ம உண்டியில பணம் போட்டு வைக்கிறோம், காசு போட்டு வைக்கிறோம். ஆனா சூரியன் சந்திரனை என்னைக்கு முன்னோர்கள் அம்மா அப்பா இறந்து போயிருந்தாலும் அது வேலை செய்யும். நான் மதிச்சு கும்பிடுறோம். நீங்க காலையில பத்தி காமிப்பீங்க சின்னதா, நீங்க வச்சுக்கிற சாமி படத்தை காமிப்பீங்க. அம்மா அப்பா சூரிய சந்திரன் இதுக்கு ஒரு காமிங்க. எனக்கு இந்த காலையத்துக்கு ஒரு காமிங்க. இதுல ஆள் இருக்கா?
அப்ப நவதானியம் வந்து அவர் துப்புரா இருக்காங்க, கரெக்டுங்களா? அப்ப இவங்க எல்லாரும் விட்டுட்டாங்கன்னு சொல்லுதா இல்லையா? இத செஞ்சா அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா. ஐயா இது சின்ன பரிகாரம் தான், ஆனா நம்ம செய்யல, இன்னும் செய்யலாம்ல ஐயா? சின்ன பரிகாரம் தான் இது, கரெக்டுங்களா? ஒரு காயத்துக்குள்ள கோதுமையும் ஒரு நெல்லையும் தான் சேர்த்தோம். ஆனா கோதுமை தனியா வீட்டுல இருக்கும், நெல் தனியா நம்ம வீட்டுல இருக்கும். இது அதற்கு ஒரு சமைக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கோம். இது இணைச்சா ஒரு பரிகாரம் வேலை செய்யல இல்லையா? எப்பவுமே எப்பவுமே ஒரு விதை வந்து டப்பாவில் இருக்குதுன்னா அந்த விதைய டப்பாவிலே வச்சிருந்தீங்கன்னா முளைக்காது, கையில வச்சிருந்தீங்கன்னா முளைக்காது, மண்ணே ஈரமா இருந்தாலும் முளைக்காது. நீங்க எப்ப போடுறீங்களோ அப்பதான் முளைக்கும், அப்பதான் அதுக்கு உயிர் வரும். அது போல நீங்க எப்ப இணைக்கிறீங்களோ அப்ப அது உயிர் வருமா வராதா? அப்போ இந்த கோதுமையும் நெல்லையும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நெல் குப்பி மாதிரி செஞ்சு கேரளாவுல தலைக்கு மேல கட்டியிருப்பாங்க எல்லா வீட்லயும். அவங்களுக்கு அன்னத்தரத்துல வராதுங்க ஐயா. எனக்கு அன்னத்தரத்தினம் எப்போ வராது? ஏன்னா தானியத்துடைய வாசத்துல தான் அவங்க வாழ்றாங்க. வாடாத மலர் என்ன மலர் ஐயா? வாடாத மலர் பாச மலர். யாராவது வாடுமா? ஐயா பாச மலர் தான் ஐயா வாடாத மலர். பாச மலர் தான், பாசத்துக்கு வாடமா எப்பவுமே அந்த பாசமலர் பத்தனை கூட வாடாதுன்னு வச்சிருக்காங்க. வாடாத மலர் அந்த நெல் தானியத்தை மேல கட்டிட்டீங்கன்னா சரியா 51 வருஷம் அந்த நெல் உதிராது. எப்படி ஐயா? 51 வருஷத்துக்கு அந்த நெல் ஒரு நெல்லு உரிமை இல்லாம கீழே உதிராதுங்க. அப்போ நெல் கதிருக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லுங்க. நெல் கதிரை நீங்க இப்படி அடிச்சு நெல்லை செதல் விட்டு அப்புறம் வேக வச்சு அரிசியாக்கிறோம். நெல்லை தூக்கி நீங்க இப்படி கட்டிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் அந்த நெல் அப்படியே இருக்கு. அதனாலதான் கன்னி ராசிக்கு என்ன லோகம் கொடுத்திருக்காங்க? அதனாலதான் பெண்களுக்கு சக்தி அதிகம்னு சொன்னாங்க. நெற்கதிர் நான் என்னைக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்கா நிக்கிறக்க அந்த பெண்ணுக்கு அந்த காலத்துல ஒரு லோகமும் வச்சு நெற்கதிர் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனாலதான் பெண்கள் வந்து ரொம்ப கவனித்தனம் பண்ணாங்கன்னா, அதிகாரம் பண்ணாங்கன்னா, வீட்டுல ஆதிக்கம் பண்ணாங்கன்னா மாமியாரை போட்டு